இதனுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் இருக்காது. அமெரிக்காவுடைய இந்த டாரிஃப், ஏன்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றதே மிக குறைவு. இந்தியா வந்து செல்ஃப், அதாவது தன்னுடைய தேவைகளே 60% மேல வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாடா இருக்கு, அதுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய நாடா இருக்கு. ஏற்றுமதிங்கிறது 40%, அதுல வந்து அமெரிக்காங்கிறது இன்னும் குறைவு. அதுல வந்து நிறைய விலக்குகள் பெற்றது இருக்கு. மருத்துவ பொருட்கள், அதாவது மெடிக்கல் இது வந்து எக்ஸம்டட், பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி எலக்ட்ரானிக் குட்ஸ்ல சிலது எக்ஸம்டட், இப்படி ஒன்னொன்னு எக்ஸம்டடா இருக்குது. அது எக்ஸம்டன் ஆகாதுல 232 செக்ஷன்ல வந்து 25 இருக்கிறது சில இது இருக்கு. சோ அதனால வந்து மொத்த ஜிடிபியில 1% தான் இது பாதிப்பை ஏற்படுத்தும்னு S&P குளோபலுடைய கணிப்பா இருக்கு. ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் குளோபல் ரேட்டிங் பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய லாங் டேர்ம் சாவரின் கிரெடிட் ரேட்டிங் BBB- ஏற்கனவே இருந்தது, இப்ப BBB அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம், சர்வேஸ் அரங்கில் இந்தியாவுடைய ஸ்டேச்சர் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஆகும், என்ன பிரச்சனை பேசிட்டு இருக்கும் பொழுது S&P குளோபல் BBB அப்படின்னு அப்கிரேட் பண்ணிருக்காங்க BBB- இருந்து. ஏன்னா அவங்க சொல்லக்கூடியது கோவிடுக்கு பிறகு தொடர்ந்து இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி ஸ்டாண்டிங் அவுட்டா இருந்தது. மற்ற உலக பொருளாதார விட பல இதை விட வந்து பெரிய அளவுல வந்து கம்பேக் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருந்தது, வேகமா இருந்தது, அதிகமா இருந்தது. அதே மாதிரி வந்து இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து தொடர்ந்து அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு, அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமா பாலிசி ஸ்டெபிலிட்டி. இது நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். பல பேர் கேட்பாங்க, இந்த கட்சிகள் மாறும் பொழுது, ஆட்சிகள் மாறும் பொழுதுன்னு. 92க்கு பிறகு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கொள்கை ஒன்றுதான். நீங்க மத்த ஊழல், மத்த குற்றச்சாட்டுகள் அப்படி இப்படின்னு இருந்தா அது வேற. பட் ஆனால் கொள்கைன்னு பாத்தீங்கன்னா தாராளமயமாக்கல், LPG லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், இதுல எந்த விதமான மாற்றமும் இதுக்கு முன்பு இருந்த அரசியல் இல்ல, இப்பவும் இல்ல. சோ அதை வந்து பாலிசி ஸ்டெபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாங்க ரேட்டிங் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. எந்த விதமான பாலிசி ஸ்டெபிலிட்டி இல்லாம இப்ப அமெரிக்கா பெருத்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அவங்களுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்க போறாங்கிறத நான் பார்க்க அவளோட காத்துட்டு இருக்கேன். பட் இந்தியாவுக்கு இது ஒரு பாசிட்டிவான செய்தி.